ஃபேவரபிளா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அமைஞ்சா சில திட்டங்கள் எல்லா ஆட்சியிலும் இதுக்கு முன்னமும் அப்படிதான் நடந்திருக்கு. சார் நான் சொல்லுவேன், இது வரைக்கும் அதாவது இங்கிலீஷில் சொல்கிற கொஞ்சம் சொல்லுவோமா, வி ஆர் ஆல் ஷேப்ட் அண்ட் லிமிட்டட் பை ஆர் எக்ஸ்பீரியன்சஸ். நம்மளுடைய புரிதல் நம்மளுடைய வாழ்க்கை பாதையிலும் நம் படித்ததிலும் நம் ஆராய்ச்சி செய்ததிலும் நம் கவனத்துக்கு வந்த தகவலிலும் தான் நம்மளுடைய புரிதல் இருக்கு உலகத்தை பற்றி. அதனால் சொல்லுவேன், எப்பயுமே அரசியலுக்கு கொஞ்சம் சாயம் இருக்குமே தவிர, ஒரு தடவை நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஆகிவிட்டால் இன்னுமே அந்த அரசியல் சாயத்தை முடிந்த அளவுக்கு குறைத்து விட்டு, எங்க முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாரு, எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் அளிக்காதவருக்கும் தான் நான் முதலமைச்சர். நான் திட்டத்தை தீட்டும் போது யார் டிஎம்கே சப்போர்டர் யார் இல்லைன்னு பார்த்தா நம்ம கொடுக்குறோம் உரிமை தொகை. நீங்க தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அரசியல் செய்யணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எல்லா அரசாங்கமும் மக்களுக்காக அரசாங்கம்னா அரசியல் வேறுபாடு வரக்கூடாது. அது ஐடியல். நீங்க சொல்ற மாதிரி சில காலங்களில் சில சாயம் வரலாம். ஆனா எனக்கு தெரிந்தது நான் சொல்றேன், நான் அரசியல 10 வருஷம் இருக்கேன். அதுக்கு முன்னால் ஒரு 15 வருஷம் தகவல் நீண்ட ஆராய்ச்சி பண்ணிருக்கவன். பிகாஸ் யூ கான்ட் predict the future without knowing the past. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துல என்டிஏ கூட்டணியில் இருந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்டாக இருக்கட்டும், அதற்கு பிறகு மன்மோகன் சிங்கோட கவர்மெண்டாக இருக்கட்டும், ஏதோ இங்க அங்க கொஞ்சம் கொஞ்சம் சாயலாமை தவிர முழுமையா. இன்னும் சிறந்த உதாரணம் சொல்றேன், நம்ம எல்லாம் பேசுறோம் நிதி கமிஷன், பைனான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் வரி பணத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். கரெக்டா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பைனான்ஸ் கமிஷன் சொல்லுது எத்தனை சதவீதம் ஒன்றியம் வச்சுக்கலாம், எத்தனை சதவிகிதம் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அந்த பிரித்து கொடுக்கறதில் எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு சதவிகிதம் கொடுக்கறது பைனான்ஸ் கமிஷன். நிறைய தடவை பேசுறோம், நம்ம ₹1 கொடுத்தா நம்மளுக்கு 25 பைசா தான் வருது, யூபி ₹1 கொடுத்தா ₹2 வருது, இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம். அது வெறும் பைனான்ஸ் கமிஷனுடைய கம்போனன்ட். ஆக்சுவலா ஒன்றிய அரசாங்கம் எந்தெந்த வகையில் நிதி ஒதுக்குது என்றால், பைனான்ஸ் கமிஷன் படி ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் ஒரு தலைப்பில் ஒதுக்குது, முழு இன்னொரு தலைப்பில் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் மாதிரி அவங்க விருப்பத்துக்கு அவங்க திட்டங்களை தீட்டி, அந்த விருப்ப திட்டங்களில் யாருக்கு எவ்வளோன்னு அவங்களா முடிவு செய்து, நிதி கமிஷனுடைய எந்த வரம்பும் அதில் கட்டுப்படுத்தாத விருப்பத்தோடு செய்கிறார்கள். ஏன் அதை சொல்ல வரேன்னா, நான் ஆராய்ச்சி நானே உட்காந்து நம்பர் எடுத்து ஸ்ப்ரெட்ஷீட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த கருத்தை சொல்றேன். 2014 எப்போ இந்த பிஜேபி அரசாங்கம் வந்துச்சோ, ₹1 தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதுனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.90 ஒதுக்கப்பட்டது. திஸ் இஸ் இன்க்ளூடிங் போத் ஹெட்டிங்ஸ், அதாவது ஷேர் ஆஃப் டாக்ஸஸ் பிளஸ் centrally sponsored grants and schemes and discretionary funds. இதே 2024 தேர்தலுக்கு நீங்க போனீங்கன்னா நம்மளுக்கு ₹1 வந்துட்டு இருந்த சூழ்நிலையில் யூபிக்கு ₹4.30 2.90 இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்குல இருந்து கிட்டத்தட்ட 4 மடங்குக்கு மேல். வெறும் நிதி கணக்கில் எடுத்தீங்கன்னா அந்த ₹1.40 ஈக்குவல் டு 1,00,000 கோடி. அதாவது ₹2.90 எவ்வளவோ அதோட ₹4.30 அந்த வேறுபாடு ட்ரெண்ட் லைனோட கூடுதலா ஓராண்டுக்கு 1,00,000 கோடி கூடுதலாக பணம் யூபிக்கு போகுது. இதில் கொஞ்சம் நிதி கமிஷனுடைய பைனான்ஸ் கமிஷனுடைய நிதி குழுவினுடைய பங்கு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஷேரை குறைக்கல, நம்மளத கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க. பட் நாட் இனஃப் டு அக்கவுண்ட் ஃபார் 1 lakh crore, மேபி 10,000 crore or 15,000 crore. பாக்கியெல்லாம் விருப்பமாக எடுத்து கொடுக்குறாங்க. அப்பனா இந்த அளவுக்கு அரசியல் ரீதியா செய்தது இல்லை என்று கூறுகிறேன். எல்லா ஸ்கீம்லயும் எப்படியே குறைச்சிட்டு தானே வருது. அதனால தான் 290க்கும் 430க்கும் இருக்க வித்தியாசம். ரொம்ப தெளிவான கேள்வி கேட்குறீங்க. எல்லா ஸ்கீம்ஸ்லயும் என்ன ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, நீங்க 50 நாங்க 50, இல்ல நீங்க 20 நாங்க 80ன்னு ஆரம்பிப்பாங்க. 2014ல வருஷம் வருஷமா என்ன சொல்லுவாங்க, இல்ல நீங்க 70 நாங்க 30, இல்ல நீங்க 90 நாங்க 10. ஆனாலும் அந்த அட்டையில்
பிரதமர் படத்தை போடணும், ஆனாலும் அதற்கு பேர் ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட் பேர் போடணும், அப்பதான் இது கொடுப்போம். இப்ப இதே இந்த நிதி, இந்த ஸ்கூல் நிதி சர்வ சிக்ஷா அபியான் சம்திங் என்னமோ போட்டாதான் உனக்கு அந்த 2800 கோடி. மொத்த தமிழ்நாடு பட்ஜெட் என்ன பள்ளிக்கல்விக்கு நான் கடைசியாக நிதி அமைச்சர் 38,000 கோடி என்னமோ, இப்ப என்னன்னு நான் பார்க்கல. அப்போ இவங்க கொடுக்கறதே 2000 சொச்சம் கோடி தான், அது ஒரு சின்ன பங்கு தான். அதுக்கு அந்த பேர் போட்டாதான் கொடுப்போம். அதனால எல்லா ஸ்கீம்லயும் இதே மாதிரி ஒரு எனக்கு தமிழ்ல சொல்லுங்க, ஸ்டெப் சைல்ட்னா மாற்றாந்தாய் மனப்பான்மை. 2014 அந்த காலகட்டத்தை விட இவங்க தான் அதிகமா கொடுத்துருக்க மாதிரி ஒரு பேச்சு நிர்மலா சீதாராமன். எங்க நான் திருப்பி சொல்றேங்க, பண நம்பர்ல எல்லாமே அதிகரிக்குங்க. ஒரு லிட்டர் பால் 10 வருஷத்துக்கு முன்னால என்ன ரூபா இருந்துச்சோ அதோட 2 மடங்கு கூடுதல் இருக்குங்க. பணம் வீக்கத்தினால் எல்லா நம்பரும் அதிகரிச்சு கொண்டே போகும். அதனால எப்படி நம்ம இந்த கணக்கெல்லாம் கணிப்பு செய்யணும், முறையாக கணிப்பு செய்யணும்னா, இப்படி கடன் என்ன சொல்றோம், கடனை சும்மா ரூபாய் கணக்கில் இருந்தால் 2006 திமுக அரசாங்கம் முடியும் போது கடன் 1 லட்சம் கோடி. 2016 அவங்க ஆட்சி 5 வருஷம் முடியும் போது 2 லட்சத்தி சொச்சம் கோடி, டபுள் ஆச்சு. அதுக்கப்புறம் 2016 3 லட்சம் சொச்சம் கோடியோ 4 லட்சம். the number will always increase. சரியான கணிப்பு உற்பத்தியில் ஜிஎஸ்டிபியில் எத்தனை சதவிகிதம் உங்களுடைய கடன், ஏன்னா ஜிஎஸ்டிபியும் நம்பர் அதிகரிச்சுக்கிட்டே போகும், வீட்டு விலை அதிகரிச்சுட்டே போகும், சம்பளம் அதிகரிச்சுக்கிட்டே போகும், உங்க தேவைக்கு உங்க ஆசைக்கு அதிகரிக்காம இருக்குமே தவிர அதிகரிச்சுக்கிட்டே போகும், எல்லா நம்பரும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். தட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன். So you can't use absolute number. 1 rupee in 2020 is not equal to 1 rupee in 2026. அன்னைக்கு ₹1 வாங்குற பொருள் இன்னைக்கு ₹1.40 இருக்கும். அதனால நம்பரே உயர்ந்துட்டு இருக்கு. அதனால எப்படி கடன் அப்படி பார்க்கணுமோ, அவங்க கொடுக்கிற நிதியையும் ஜிஎஸ்டிபியில் எத்தனை சதவீதம், உற்பத்தியில் எத்தனை சதவீதம், அது உண்மையை சொல்லணும்னா எல்லா அரசாங்கங்களையும் குறைந்துட்டு வருது. ஒரு காலத்துல நம்ம உற்பத்தியில் 4.5% வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. நம்ம வளர்ச்சி அதிகரிச்சு கொண்டே இருக்கும்போது காங்கிரஸ் காலத்துல கூட அது கொஞ்சம் குறைஞ்சது, 4.4 3.25 3.80 குறைஞ்சது. இந்த பாஜக அரசாங்கம் வந்த பிறகு பயங்கரமா சரிஞ்சு 2 2.5 2.25 வருது. அதனால அது குறைஞ்சு கொண்டே வருது. ரூபாய் கணக்கில் ஆமா, இப்ப எது எப்படி சொல்றது, இல்ல ஒரு ஏக்கர் நிலம் இந்த ஏரியால நீங்க 1970 வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். இன்னைக்கு 25 கோடி ரூபா. அதனால நான் எதுவும் திறமையா பண்ணிருக்கேன். என் அப்பா வச்சுட்டு போன வீடு விலை அதிகரிச்சிருக்கு. கரெக்டா சார்? மெட்ரோல அடுத்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? நிலைப்பாடுனா இல்ல ஏற்கனவே அவங்க சொன்ன பிழைவெல்லாம் திருப்பி சப்மிட் பண்ணி திருப்பி கன்சிடரேஷனுக்கு கொடுத்துருக்கோம். என்ன உதவி கேட்கிறோம், நம்ம முழு நிதியெல்லாம் கேட்கல. நீங்க சென்ட்ரலி ஸ்பான்சர் ப்ராஜெக்டா ஆக்கிட்டு 50% ஓனர்ஷிப் நீங்க எடுத்துக்கிட்டு அதனால் வாங்குற கடனை இந்த எல்லையில் சேர்க்காம ஈக்குவலண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பினான்சிங்கா வச்சுக்கோங்க. மொத்த கடன் வாங்கினா 2 வகையில் வாங்கலாம். பொது கடன் வாங்கலாம், ப்ராஜெக்ட் பினான்ஸ் மாதிரி இந்த குறிப்பிட்ட சொத்து மேல் இந்த கடனை வாங்கலாம், செக்யூர்ட் லோன் மாதிரி. ப்ராஜெக்ட் பினான்சிங் போயிட்டா இந்த கடன் எல்லையில வராது. அதுதான் சொல்றோம். சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் திருச்சி சொல்றாரு. நான் படிச்சேங்க, என்னங்க அர்த்தம்? அவங்க சொல்றாங்க, நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எங்க வேட்பாளர் அவர் போகும்போது ஒரு வாக்குறுதி அங்க கொடுக்கிறாரு, இதை எப்படி தவறு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அதுக்காக தான் இது வெறும் அந்த ஒரு விஷயமா இருந்திருந்தா நான் ஏன் இது வரைக்கும் போய் சென்னை மெட்ரோல என்ன நடந்துச்சு, பேஸ் 2ல என்ன நடந்துச்சு, எத்தனை நாள் தாமதமாச்சு, இதெல்லாம் நான் சொல்றதுக்கே காரணம் இட் இஸ் ஆஃப் அ பேட்டர்ன். இதுதான் அவங்களுடைய முறை. இந்த தடவை இது சொல்லியிருக்காங்களே தவிர தொடர்ந்து வஞ்சிக்கிறார்கள். அவங்களுக்கு இங்க நல்ல வாக்குறுதிகளை நாங்கள் நல்ல சப்போர்ட் இல்லைன்றதுனால அவங்க அவ்வளவா நம்ம மேல் நியாயமான வர வேண்டியதை பாசத்தோடு அன்போடு கொடுக்கறதில்லை. இதுதான் உண்மை. சார், நீங்க சொல்றது பார்த்தா this is not only for that 50% ஃபண்டுக்காக இல்ல, to make the state government bleed financially. I don't want to attribute motives. I am saying that if they do not support
இட் இஸ் நாட் தட் த எக்விட்டி இன்ஃபியூஷன் இஸ் a பிக் டிஃபரன்ஸ். இப்போ 10,000 கோடி ப்ராஜெக்ட்னா அவங்க கொடுக்க போகிறது இப்போ 1,500 கோடி. அவங்க 2,800 கோடி நம்ம கல்விக்கே கொடுக்காத போது உங்களுக்காக நாங்கள் மாற்ற மாட்டோம், கரெக்டா? உங்களுக்காக நாங்கள் இருமொழி கொள்கையை மாற்றி மும்மொழி கொள்கைக்கு போக மாட்டோம், பரவாயில்ல, நீங்கள் சட்டத்துக்கு விரோதமா உங்களுடைய அப்ரோப்ரியேஷன் பில் மசோதாவுக்கு விரோதமா நீங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, அதுக்காக நாங்க அடிப்படைய மாட்டோம், நாங்க கொள்கையை மாற்ற மாட்டோம்னு இருக்கும்போது 2,800 கோடி அங்க இழந்த போது இங்க 1,500 கோடி இழந்தா இதனால முழுமையா நம்ம வாழ்க்கையிலேயே சந்திச்ச பெரிய பேரிடர் இல்லை. ஆனா அவங்களுடைய மனப்பான்மையை காமிக்குது. ரெண்டு விளைவும் வரும். We will not get the 1,500 crore. We will not be able to consider this loan as a project loan outside the borrowing limit.